வணக்கம் children, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 12 சாப்டர் 1 Reproduction in Organism நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pre-fertilization events, fertilization and post-fertilization events பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So the events of sexual reproduction, though elaborate and complex, follow a regular sequence. இந்த sexual reproduction அப்படிங்கிறது ஒரு elaborate and complex process-ஆ இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு sequence வந்து இது follow பண்ணுது. So sexual reproduction is characterized by the fusion of male and female gamete, the formation of zygote and embryogenesis. இதுதான் நம்ம sexual reproductionல மோஸ்டா நடக்கிறது. இதில் வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகிட்டு நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. தென் எம்ப்ரியோஜெனிசிஸ் வந்து நடக்குது. ஸோ ஃபார் கன்வீனியன்ஸ் தீஸ் சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸ் மே பி குரூப்ட் இன்டு 3 டிஸ்டிங்க்ட் ஸ்டேஜ். இப்போ நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாக வந்துட்டு நேம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன், அண்ட் தேர்ட் ஒன் வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்னைக்கு நம்ம வந்து மூணுமே பார்க்க போகிறோம். First நம்ம பார்க்க போகிறது pre-fertilization events. So these include all the events of sexual reproduction prior to the fusion of gamete. Gamete வந்து fusion ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நடக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டும் நமக்கு pre-fertilization events நம்ம சொல்கிறோம். The two main pre-fertilization events are gametogenesis and gamete transfer. ரெண்டு மெயினான ஈவெண்ட் என்னன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து gametogenesis and gamete வந்து transfer ஆகணும். Gametogenesisங்கிறது formation of gametes and gamete வந்து transfer ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது gametogenesis. As you are already aware, gametogenesis refers to the process of formation of the two types of gamete. நம்ம இதை தான் வந்து gametogenesis நம்ம சொல்கிறோம். அந்த 2 types of gamete நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா male and female gamete. ஸோ கேமெட்ஸ் ஆர் ஹெப்ளாய்டு செல். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கிளாஸ் லெவலில் படிச்சிருக்கோம். கேமெட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹெப்ளாய்டு செல். இன் சம் ஆல்கே த 2 கேமெட்ஸ் ஆர் ஸோ சிமிலர். இப்போ சில ஆல்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். தட் இஸ் நாட் பாசிபிள் டு கேட்டகரைஸ் தெம் இன்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு நம்ம மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியறதில்லை. ஓகே, ஸோ they are hence called homogametes. என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா homogametes or isogametes நம்ம சொல்றோம். However, in a majority of sexually reproducing organism, the gametes produced are of 2 morphologically distinct types. நிறைய ஆர்கானிசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும் போதில் 2 மார்ஃபலாஜிக்கலி டிஸ்டிங்க்ட் வேற மாதிரி டிஃப்ரென்ஸ், அதாவது லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய கேமெட் தான் ஃபார்ம் ஆகுது. நம்ம இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்டிரோகேமெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In such organisms, the male gamete is called anthrozoid. இதனால நோட் பண்ணிக்கோங்க. மேல் கேமெட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா anthrozoidனு சொல்கிறோம், or sperm அப்படின்னு நம்ம சொல்கிறோம். And the female gametes is called egg or ovum. Female gamete நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா egg or ovum நம்ம சொல்கிறோம். Sexuality in organism. Sexual reproduction in organism generally involve the fusion of gametes from 2 different individuals. இப்போ sexual reproductionல ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபியூஷன் அப்படிங்கிறது நடக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுது. பட் திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. எல்லா டைம் வந்து இது ட்ரூவாக இருக்கிறது இல்லை. ஓகே, plants may have both male and female reproductive structure in the same plant. அதாவது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் இருந்து வந்து தான் ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லா டைம் வந்து இது ட்ரூவாக இருக்கிறது இல்லை. பிளான்ட்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் மே ஹாவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இன் த சேம் பிளான்ட். இப்போ பைசெக்சுவல் பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரும் ஒரே பிளான்ட்டில் இருக்கும். ஆர் ஆன் டிஃப்ரெண்ட் பிளான்ட். யூனிசெக்சுவல் பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன் செவரல் fungi and plant terms such as homothallic and monoecious are used to denote the bisexual condition. இப்போ வந்து பைசெக்சுவலாக ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹோமோதாலிக் அண்ட் மொனேஷியஸ் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹெட்டிரோதாலிக் அண்ட் டயேஷியஸ் அப்படின்னா டேர்ம்ஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் யூனிசெக்சுவல் கண்டிஷன். ஓகேவா? யூனிசெக்சுவலாக இருக்குது வந்து மேல் கேமெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டில் ஃபார்ம் ஆகிறது, அண்ட் ஃபீமேல் கேமெட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான்ட்டில் ஃபார்ம் ஆகுது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயேஷியஸ் நம்ம சொல்கிறோம். அவங்கள நம்ம வந்து ஹெட்டிரோதாலிக் கண்டிஷனை நம்ம சொல்கிறோம். In flowering plants,
flowering plant, unisexual male flower is staminate, that is bearing stamen, while the female is pistillate or bearing pistils. So in flowering plants la the unisexual male flower வந்து staminate நம்ம சொல்றோம், that is they bear stamen, while the female is pistillate or bearing pistil. In some flowering plants both male and female flowers may be present on the same individual. Monoecious plant எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் வந்துட்டு ஒரே பிளான்ட்ல இருக்கும், ஆர் ஆன் செப்பரேட் இண்டிவிஜுவல். டயேஷியஸ் பிளான்ட்னா வேற வேற பிளான்ட்ல இருக்கும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொனேஷியஸ் பிளான்ட்ஸ் ஆர் குக்கர்பிட்ஸ் அண்ட் கோகோனட், அண்ட் ஆஃப் டயேஷியஸ் பிளான்ட்ஸ் ஆர் பப்பாயா அண்ட் டேட் பாம். குக்கர்பிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க மொனேஷியஸ் பிளான்ட்டு. தென் பப்பாயா அதாவது டயேஷியஸ் பிளான்ட் வேறு வேறு, மேல் வந்து வேறு பிளான்ட்லேயும் ஃபீமேல் வந்து வேறு பிளான்ட்லேயும் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பப்பாயா அண்ட் டேட் பாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம் தே மே ஆஸ்க் எக்ஸாம்பிள். டயேஷியஸ் பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் அண்ட் மொனேஷியஸ் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தே மே ஆஸ்க். ஸோ நேம் த டைப் ஆஃப் gametes that are formed in staminate and pistillate flowers. நம்ம இதை பற்றி பார்க்கலாம். பட் வாட் அபவுட் அனிமல்ஸ்? Are individuals of all species either male or female, unisexual? Or are there species which possess both a reproductive organ, bisexual? இந்த மாதிரி இருக்கா? You probably can make a list of several unisexual animal species. Earthworm, sponge, tapeworm and leech. Typical example of bisexual animal that possess both male and female reproductive organ or hermaphrodite. இப்போ வந்து earthworm நீங்கள் எடுத்துக்கிட்டாலோ, ஸ்பாஞ்ச், டேப்வார்ம், லீச்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பைசெக்சுவல் அனிமல். மேலும் ஃபீமேலும் வந்துட்டு ஒரே அனிமலில் இருக்கும். they possess both male and female reproductive organ வந்து ஒரே அனிமல்லே இருக்கும், and are called hermaphrodite. Cockroach is an example of unisexual species. இதில் பார்த்தீங்கன்னா மேல் தனியாக இருக்குது, ஃபீமேல் தனியாக இருக்குது காக்ரோச்சில். செல் டிவிஷன் டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன். இந்த கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும் போதில் செல் டிவிஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். Gametes in all heterogametic species are of two types, namely male and female. Heterogametic தெரியும், மேல் தனியாக ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் கேமெட் தனியாக ஃபார்ம் ஆகும். இது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். இது நம்ம வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம நேம் பண்ணுறோம். கேமெட்ஸ் இன் ஆல் ஹெட்ரோகேமெட்டிக் ஸ்பீஷிஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், நேம்லி மேல் அண்ட் ஃபீமேல். கேமெட்ஸ் ஆர் ஹெப்ளாய்டு. கேமெட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹெப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேமெட்ஸ் ஆர் ஹெப்ளாய்டு, though the parent plant body from which they arise may be either haploid or diploid. பேரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ளாய்டாகவும் இருக்கலாம், ஹெப்ளாய்டாகவும் இருக்கலாம். பட் கேமெட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஹெப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். A haploid parent produces gamete by mitotic division. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹெப்ளாய்டு பேரண்ட் வந்துட்டு மைட்டாட்டிக் டிவிஷனால கேமெட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ does this mean that meiosis never occur in organisms that are haploid? We'll see the answer. Carefully examine the flowchart of life cycle of algae that you have studied in class 11. நம்ம வந்து லாஸ்ட் இயர் படித்த algae life cycle நம்ம எடுத்து பார்த்தோம்னா we will get the answer. Several organisms belonging to Monera, fungi, algae and bryophytes have haploid plant body. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மொனெரா, ஃபஞ்சை, ஆல்கே, bryophyte நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட் பாடி பார்த்தீங்கன்னா ஹெப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். But in organisms belonging to pteridophyte, gymnosperm, angiosperm and most of the animals including human being, the parental body is diploid. So diploid conditionல தான் இந்த animals அதாவது pteridophyte, இப்போ plant இருக்கு, pteridophyte, gymnosperm, angiosperm plant and most of the animal பார்த்தீங்கன்னா parental body வந்து diploid conditionல இருக்கும், அதாவது 2n conditionல இருக்கும். It is obvious that meiosis, the reduction division has to occur if a diploid plant body has to produce haploid gamete. So in the other pteridophyte or gymnosperm or angiosperm or most of the animal, they have to undergo meiotic division. எதுக்காகனா to produce haploid gamete. Haploid gamete வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து meiotic division வந்து undergo பண்ணியே ஆகணும். In diploid organism, specialized cells called meiocytes. இது வந்து gamete mother cell நம்ம சொல்றோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. gamete mother cell அப்படிங்கிறது meiocytes நம்ம சொல்றோம். They undergo meiosis. At the end of the meiosis, one set of chromosome get incorporated into each gamete. Okay. Is there any relationship in the number of chromosomes? இந்த டேபிள் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேமெட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து கேமெட் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேமெட் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் த ஃபார்மேஷன்
male and female gamete must be physically brought together to facilitate fusion. இப்போ fusion நடக்கணும் அப்படின்னா male gamete female gamete வந்துட்டு brought together. ஓகேவா? Have you ever wondered how the gametes meet? So எப்படி மீட் ஆகுது ரெண்டும்? In a majority of organisms, male gamete is motile and the female gamete is stationary. இப்போ நிறைய ஆர்கானிசம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் வந்து மொட்டைலா இருக்கும். மேல் gamete பார்த்தீங்கன்னா மூவபிளா இருக்கும். ஃபீமேல் gamete வந்து ஸ்டேஷனரி ஒரே இடத்துல இருக்கும். Exceptions are few fungi and algae in which both types of gametes are motile. சில எக்ஸெப்ஷன் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸெப்ஷன்ஸ் கேட்கலாம் நம்ம வந்துட்டு we have to give importance. Exception are few fungi and algae in which both types of gametes are motile formல இருக்கும். Okay, there is a இந்த ரெண்டு மீட் ஆகிறதுக்கு there is a need for a medium through which the male gametes move. இந்த male gamete மூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு மீடியம் வேணும். In several simple plants like algae, bryophytes and pteridophytes, water is a medium through which this gamete transfer takes place. இப்போ நிறைய சிம்பிள் பிளான்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஆல்கேல, பிரையோஃபைட்ல, டெரிடோஃபைட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டர் தான் வந்துட்டு இந்த மீடியமா வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. ஸோ வாட்டர் இஸ் த மீடியம் through which this gamete transfer takes place. Large number of the male gametes however fail to reach the female gamete. இப்போ வந்து அதாவது லார்ஜ் மேல் gamete பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ல இருக்கும், ஆனால் அவங்களால வந்துட்டு ஃபீமேல் gamete ரீச் பண்ண முடியறதில்ல. டு காம்பன்சேட் திஸ் லாஸ் ஆஃப் மேல் gametes டியூரிங் டிரான்ஸ்போர்ட், ஏன்னா இது வந்து வாட்டரில் வந்துட்டு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நிறைய லாஸ் நடக்குது. ஸோ டு காம்பன்சேட் திஸ் லாஸ், ஓகே, loss of male gametes during transport, the number of male gametes produced is several thousand times the number of female gamete produced. Female gamete number நீங்க கம்பேர் பண்ணும்போதுல மேல் gamete நம்பர் பார்த்தீங்கன்னா இது several thousand times வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஏன்னா இந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. In seed plants, அதாவது seed இருக்கிற plants நம்ம எடுத்துக்கிட்டோம்னா pollen grains are the carriers of male gamete and ovule have the egg. இப்போ வந்து pollen grains வந்துட்டு male gamete வந்து கேரி பண்ணிட்டு போகும், ovule have the egg. ovule வந்து egg இருக்கு. pollen grains produced in anthers, இந்த antherல தான் பார்த்தீங்கன்னா pollen grain வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. they have to be transferred to the stigma, அதாவது ஃபீமேல் ஃப்ளார்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் பார்ட் ஸ்டிக்மால போய் ரீச் ஆகிறதுக்கு it has to reach the stigma of the flower before it can lead to fertilization. Okay, so in bisexual self fertilizing plants, இப்போ சில நிறைய நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பிளான்ஸ் வந்து பைசெக்சுவல் பிளான்ட்டாக இருக்கும், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் வந்து சேம் ஃப்ளார்லேயே இருக்கும். In bisexual self fertilizing plants, example peas, transfer of pollen grain to the stigma, அதாவது pollen grain வந்து ஸ்டிக்மாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால it is very easy as anthers and stigma are located close to each other. Pollen grains soon after they are shed come in contact with the stigma. Pollen grain பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷெட் ஆன உடனே they come in contact with the stigma, but in cross pollinating plants நம்ம எடுத்துக்கிட்டோம், அதாவது இன்க்ளூடிங் dioecious plants எடுத்துக்கிட்டோம்னா a specialized event called pollination அப்படிங்கிறது நடக்கணும். அதாவது இந்த anther வந்து ஸ்ப்ரெட், pollen grain வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகே, facilitate transfer of pollen grain to the stigma. இதை நம்ம என்ன சொல்றோம்னா pollination நம்ம சொல்றது. transfer of pollen grain to the stigma தான் நம்ம pollination நம்ம சொல்றோம். pollen grains germinate on the stigma and the pollen tube carrying the male gamete reach the ovule and discharge male gametes. இப்போ pollen grains வந்துட்டு ஸ்டிக்மா மேல வந்துட்டு ஃபால் ஆன உடனே they started pollen tube வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த pollen tube தான் வந்து மேல் gamete கேரி பண்ணுது. இந்த pollen tube வந்துட்டு ovule ரீச் ஆன உடனே they release male gamete. Okay, and they discharge male gametes near the egg. So in dioecious animal நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா male gametes in dioecious animal, since male and female gametes are formed in different அதாவது dioecious பார்த்தோம் அப்படின்னா மேல் வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலில் ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலில் ஃபார்ம் ஆகும். So in dioecious animals, since male and female gametes are formed in different individual, the organism must evolve a special mechanism for gamete transfer. அப்போ வந்து இந்த ஆர்கானிசத்துக்கு ஒரு இந்த gamete transfer பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்கு. Successful transfer and coming together of gamete is essential for the most critical event in sexual reproduction, the fertilization. அப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஈவென்ட் நடக்கணும் இல்லைங்களா, சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் த gamete வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் ஆகிறது வந்துட்டு கிரிட்டிக்கல் ஈவென்ட் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்டிலைசேஷன்.
The most vital event of sexual reproduction is perhaps the fusion of gamete. இதுதான் ரொம்ப ரொம்ப important. அதாவது fusion of gamete. ரெண்டு gamete வந்து fuse ஆகிறது தான். This process is called syngamy, result in the formation of a diploid zygote. This process called syngamy result in the formation of diploid zygote. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா diploid condition அதாவது 2n condition இருக்கக்கூடிய zygote வந்து ஃபார்ம் பண்ணுது. That term fertilization is also often used for this process. நம்ம வந்து fertilization நம்ம இதை சொல்லலாம். The term syngamy and fertilization are frequently used though interchangeably. So இது நம்ம syngamy and fertilization அப்படிங்கிறது it actually denote the same event. Okay. What would happen if syngamy does not occur? இந்த மாதிரி fusion நடக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? However, it has to be mentioned here that in some organisms like rotifers, honeybees and even some lizards and birds, the female gamete undergo development to form new organism without fertilization. Please underline note பண்ணிக்கோங்க. இந்த ஆர்கானிசத்தில் அதாவது rotifer, honey bees and even some lizard and birds turkeyல பார்த்தா கூட the female gamete undergo development to form new organism without fertilization. This phenomenon is called parthenogenesis. Very very important. Parthenogenesis என்னன்னு கேட்டிங்கன்னா the female gamete undergo development to form new organism without fertilization. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா parthenogenesis நம்ம சொல்றோம். சரி, where does syngamy occur? அப்போ இந்த syngamy வந்து எங்க நடக்குது? In most aquatic organisms such as majority of algae and fishes as well as amphibians, syngamy occurs in the external medium. இப்போ வந்து most of the aquatic organisms நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் algae இல்லை fish இல்லை amphibian எடுத்துக்கிட்டா நீங்கள் syngamy அப்படிங்கிற ஈவெண்ட் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மீடியத்தில் தான், அதாவது வாட்டரில் தான் நடக்குது. தட் இஸ் அவுட்சைட் த பாடி ஆஃப் தி ஆர்கானிசம். ஆர்கானிசத்துடைய அந்த ஆர்கானிசத்துடைய பாடிக்கு அவுட் சைடில் தான் நடக்குது. ஸோ திஸ் டைப் ஆஃப் கேமெட்டிக் ஃபியூஷன் இஸ் கால்டு எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த மாதிரியான வெளியில் நடக்கக்கூடிய ஃபியூஷனுக்கு, அதாவது எக்ஸ்டர்னலாக நடக்கக்கூடிய ஃபியூஷனுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பேர். Organism exhibiting external fertilization show great synchrony between the sexes and release a large number of gametes into the surrounding medium in order to enhance the chance of syngamy. இந்த syngamy ப்ராசஸ் நடக்கிறதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா தே ரிலீஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேமெட். ஸோ மேலாக இருந்தாலும் அவங்க நிறைய வந்து கேமெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்கும் வந்து நிறைய ரிலீஸ் ஆகும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் இன் த போனி ஃபிஷஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் வேர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷஸில் நடக்குது அண்ட் ஃப்ராக்ஸில் நடக்குது, வேர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆர் ப்ரொடியூஸ்ட். எ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் தட் த ஆஃப்ஸ்ப்ரிங் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள் to predators threatening their survival up to adulthood. ஸோ இந்த மாதிரி நடக்கிற ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மர் ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள், ரொம்ப வந்து டேஞ்சரஸ் கண்டிஷன். ப்ரிடேட்டர்ஸ்க்கு வந்து எஸ்கேப் ஆகுறதுங்க அப்படிங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ த்ரெட்டனிங் தேர் சர்வைவல் அப் டு அடல்ட்ஹுட். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அடல்ட்ஹுட் என்டர் ஆகிறதே வந்துட்டு சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்களுக்கு. So in many terrestrial organisms belonging to fungi, higher animals such as reptiles, birds, mammals, and in a majority of plants, bryophyte, pteridophyte, gymnosperm and angiosperm, syngamy occur inside the body of the organism. இப்போ நம்ம மென்ஷன் பண்ண ஆர்கானிசத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த syngamy வந்துட்டு inside of the body of the organismத்துக்குள்ள நடக்குது. Hence the process is called internal fertilization. So இதை என்ன சொல்றோம்னா internal fertilization சொல்றோம். In all these organisms, egg is formed inside the female body where they fuse with the male gamete. So இந்த மாதிரி organism in all these organismத்துல egg வந்துட்டு பாடி, அதாவது ஃபீமேல் பாடிக்குள்ள ஃபார்ம் ஆகும், வேர் தே ஃபியூஸ் வித் த மேல் கேமெட். ஸோ இன் ஆர்கானிசம் எக்ஸிபிட்டிங் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் த மேல் கேமெட் இஸ் மொட்டைல் அண்ட் ஹேஸ் டு ரீச் த எக் இன் ஆர்டர் டு ஃபியூஸ் வித் இட். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆர்கானிசம் விச் எக்ஸிபிட் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், மேல் கேமெட் வந்து மொட்டைலாக இருக்கும், they have to reach the egg in order to fuse with it. So in these, even though the number of sperms produced is very large, there is a significant reduction in the number of eggs produced. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகும், பட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நம்பர் ஆஃப் significant reduction in the number of eggs வந்து produce ஆகிறது. In seed plant, however, the non-motile male gamete are carried to female gamete by pollen tube. Seed plants நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த non-motile இங்கே வந்து gamete வந்து non-motile, ஸோ இவங்க வந்து carried to the female gamete by pollen tubesனால தான் ஃபீமேல் கேமெட்டுக்கு எடுத்துகிட்டு போகப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட். Events in sexual reproduction after the formation of zygotes are called post-fertilization events. அதாவது zygote ஃபார்மேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா post-fertilization events நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது zygote. So the zygote, formation of the diploid zygote is universal in all sexually reproducing organisms. So this is very very important. Sexual reproducing organism எல்லாத்துலேயுமே வந்துட்டு formation of the diploid zygote அப்படிங்கிறது universal. ஓகேவா? In organism with external fertilization, zygote is formed in the external medium. இப்போ இந்த organism which undergo external fertilization பார்த்தீங்கன்னா zygote formation வந்துட்டு external mediumத்தில் தான் நடக்கும். Whereas in those exhibiting internal fertilization, zygote is formed inside the body of the organism. ஆர்கானிசத்துடைய பாடிக்குள்ள இந்த zygote formationங்கிறது நடக்கும். Further development of the zygote depends on the type of life cycle the organism has and the environment it is exposed to. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட் எல்லாமே வந்துட்டு அந்த ஆர்கானிசத்துடைய லைஃப் சைக்கிளையும் அது இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டையும் பொறுத்து அது வந்து அமையும். ஸோ இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு. ஓகேவா? இன் ஆர்கானிசம் பிலாங்கிங் டு ஃபஞ்சை அண்ட் ஆல்கே, zygote develops a thick wall that is resistant to desiccation and damage. இப்போ ஃபஞ்சைலையும் ஆல்கேலையும் பார்த்தீங்கன்னா zygote சுற்றி ஒரு திக் வால் வந்து ஃபார்ம் ஆகுது which is resistant to desiccation and damage. ஓகே, இட் undergoes a period of rest before germination. ஸோ இந்த zygote பார்த்தீங்க அப்படின்னா இட் undergo a period of rest before germinate. ஓகேவா? இன் ஆர்கானிசம் வித் ஹெப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ நம்ம கிளாஸ் லெவலில் பார்த்துருக்கோம் ஹெப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், ஹெப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அண்ட் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்கானிசம் வித் ஹெப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், okay, zygote divides by meiosis to form haploid spores that grow into haploid individual. Okay, next நம்ம வந்து பார்க்க போகிறது zygote is the vital link that ensure continuity of species between organism of one generation and the next. Every sexually reproducing organism including human beings begin life as a single cell, the zygote. So every sexually reproducing organism நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா the single cell, the zygoteல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது embryogenesis. Embryogenesis refers to the process of development of embryo from the zygote. zygoteலேருந்து embryo நம்ம டெவலப் ஆகிறத நம்ம embryogenesis நம்ம சொல்கிறோம். ஸோ டியூரிங் embryogenesis zygote undergoes cell division. embryogenesisல பார்த்தீங்கன்னா zygote வந்து செல் டிவிஷன் நடக்குது, மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது அண்ட் செல் டிஃபரன்சியேஷன் நடக்கும். ஸோ இப்போ செல் டிஃபரன்சியேஷன்னா இந்த பர்டிகுலர் செல் வந்து இந்த மாதிரி டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகணும் இந்த அப்படிங்கிற மாதிரி செல் டிஃபரன்சியேஷன் நடக்கும். while cell division increase the number of cells in the developing embryo, cell differentiation helps groups of cells to undergo certain modification to form specialized tissue and organ to form an organism. Okay, we have studied about the process of cell division and differentiation in the previous class நம்ம பார்த்திருக்கோம். So animals are categorized into oviparous and viviparous based on whether the development of the zygote takes place outside the body of the female parent or inside, whether they lay fertilized or unfertilized eggs or give birth to young ones. இதை பொறுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னா oviparous animal இல்லை viviparous. அது oviparous-னா egg laying animal, viviparous-னா which give birth young ones. Okay, in oviparous animal like reptiles and birds, the fertilized egg covered by hard calcareous shell or laid in a safe place in the environment. இப்போ egg laying animal நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்குக்கோட கவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டு கால்கேரியஸ் ஷெல் வந்து கவர் பண்ணியிருக்கும். எதுக்காகனா என்வாயன்மெண்ட் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆஃப்டர் a period of incubation young ones hatch out. ஸோ சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்குபேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யங் ஒன்ஸ் வந்து ஹேட்ச் அவுட் ஆகும். ஆன் தி அதர் ஹேண்ட் இன் விவிபேரஸ் அனிமல் மெஜாரிட்டி ஆஃப் மேமல் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் மேமல் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவிபேரஸ் அனிமல் தான். த zygote develops into a young one inside the body of the female organism. zygote வந்துட்டு யங் ஒன்னை வந்து டெவலப் பண்ணாது இன்சைட் ஆஃப் த பாடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா
young one வந்து develop ஆகுது. After attaining a certain stage of growth, the young ones are delivered out of the body of the female organism. Certain stage அப்புறம் அதாவது சில stage of growth அப்புறம் பார்த்தீங்கன்னா the young ones வந்து deliver ஆகுது. Okay, because of proper embryonic care and protection, the chances of survival of young one is greater in viviparous organism. இங்க பார்த்தீங்கன்னா embryonic care and protection இருக்கிறதுனால இந்த இங்க அதாவது viviparous animalல பார்த்தீங்கன்னா the chance of survival வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். In flowering plants the zygote is formed inside the ovule. Flowering plant எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா zygote formation அப்படிங்கிறது ovule குள்ள நடக்குது. After fertilization, the sepal, petals and stamens of the flower wither and fall off. Fertilizationக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா sepal அதாவது sepal வந்து sepal, petal, stamensலாம் வந்துட்டு எல்லாமே கீழே விழுந்துரும். Can you name a plant in which the sepals remain attached? So can you guess this name? Okay. The pistil, however, remains attached to the plant. Pistil மட்டும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட அட்டாச் ஆகிட்டு இருக்கும். The zygote develops into the embryo and the ovules develop into the seed. zygote என்ன ஆகுனா எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது, ஓவியல்ஸ் பார்த்தீங்கன்னா சீடா டெவலப் ஆகுது. The ovary வந்து develops into a fruit. எது வந்து ஓவரி வந்து ஃப்ரூட்டா வந்து டெவலப் ஆகுது, which develops a thick wall called pericarp. அந்த ஃப்ரூட்டை சுற்றி இருக்கிற ஒரு திக்கால் வந்து திக் வால் இருக்கும், அதுக்கு பேர் வந்து பெரிகார்ப்னு பேர். that is protective in function. So after dispersal, seeds germinate under favorable condition to produce new plants. So disperse ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரூட்ல இருந்து seed disperse ஆனதுக்கு அப்புறம் under favorable condition இருந்துச்சுன்னா இந்த seeds வந்து new plant produce பண்ணும். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.